அனைவருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தாக்கா அப்ளிகேஷன் டாபிக்கு உள்ள ஷார்ட்கட்லாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் டிஎன்பிசியில் ரொம்ப கேட்பாங்க. இது தெரியாமல் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ எப்படி சொல்லலாம் பாருங்க. என்ன கொடுத்தா 2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க, 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சிங்கிள் ரேஷியோ எதை சொல்லியிருக்காங்க, ஏபிடிசி. சரிங்களா, ஏபிசி. இது எப்படி நான் எழுதிருக்கேன்னா, பிபின்னு இருக்கா, இதை வச்சு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ எவ்வளோ வேலையா இருக்கு, 2. பியோட வேலையா இருக்கு 3. திரும்ப 6 11 இருக்கா, அதோட வேல்யூ எவ்வளோ வேண்டியதான் 6 11. சரிங்களா, இப்போ இடையில கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல என்ன பண்ணா நியரஸ்ட் வேல்யூ போடுறோம். நியரஸ்ட் வேல்யூ இருக்கு 3, இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ எனக்கு 6. இப்போ வந்து மல்டிபிகேஷன் பண்ண வேண்டியதான், 12 18 33. இதை கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணிக்கலாம். 3 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 4 6 11. இதான் வேல்யூ, இதான் ஆன்சர் வரும். சரிங்களா, அடுத்து பார்க்கலாம். இதுவும் அதே தான். ஆனால் என்னன்னா இதுல 4 வேரியபிள் இருக்கு, ஏபிசிடி 4 வேரியபிள் இருக்கு. 4 வேரியபிள் எப்படி கனெக்ட் பண்றோம் பாருங்க. 1 2. இப்போ பிபிஐ கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, 2 3. சிசி கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, சி வழி 1 5. நியரஸ்ட் வழியை ஃபில் பண்ணுங்க. இங்க 2, இங்க 2, இங்க என்ன இருக்கு 3 இருக்கு, இங்க என்ன இருக்கு 2 இருக்கு. இதுக்கு நியரஸ்ட் வழி 1, இதுக்கு நியரஸ்ட் வழி 1. அப்படியே ஃபுல்லா மல்டிபிகேஷன் பண்ண வேண்டியதான். இது 3 மல்டிபிகேஷன் பண்ணா என்ன வரும், 2 வரும். இது 3 மல்டிபிகேஷன் பண்ணா 4. இது ஃபுல்லா மல்டிபிகேஷன் பண்ணா 6. இது மல்டிபிகேஷன் பண்ணாக்க இங்க என்ன இருக்கு 2 3 6. 6 இன்ட்டு 5 எவ்வளோ வரும், 30. சரிங்களா, இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க. ஏதாவது கேன்சல் பண்ணலாம், அப்படி கேன்சல் பண்ணுவோமா. இங்க என்ன வரும் 1ன்னு வரும், இங்க 2ன்னு வரும், 2 கேன்சல் பண்ணுங்க. இது 3ன்னு வரும், இங்க என்ன வரும் 15ன்னு வரும். அப்ப ரேஷியோ என்ன வருது உங்களுக்கு, ஏ பி சி அண்ட் டி 1 2 3 15. ஈஸியான மெத்தட் தான். சரி, இதை வச்சு நம்ம எப்படி ஈக்குவேஷன் சால்வ் பண்றது, சம்ம சால்வ் பண்றது அப்படி சொல்லி பார்ப்போம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 எண்களின் விகிதம் 6:7 கொடுத்துருக்காங்க. இது 2 எண்களின் கூடுதல் சொல்லியிருக்காங்களா, எங்கன்னா கூடுதல்னா எழுதி பிளஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, கூடுதல் 260 சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 ஆட் பண்ணிக்க வேண்டியது. 6 + 7 எவ்வளோ வரப்போகுது, 13. இந்த 13 தான் 260னா அவன் சின்ன நம்பர் தான் கேட்டிருக்காங்க. இதுல எது சின்ன நம்பரா இருக்கு, 6 சின்ன நம்பர். 6 எவ்வளோ பார்த்தா போதும். இது கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணா 2. அப்போ ஆன்சர் என்ன வரும், 120. அவ்வளோதான் ஆன்சர். சரி, அடுத்த லாஸ்ட் கணக்கு பாருங்க. லாஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, இரு எண்களின் விகிதம் 3:5. ஓகே, இதுல வந்துட்டு பெரிய நம்பர் வந்து 75. அப்ப இரு எண்களின் கூடுதல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து பெரிய நம்பர் 5 தானே, பெரிய நம்பர் 5 தான். 75னா கூடுதல் கேட்டிருக்காங்க, 2த்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது. ஆட் பண்ணா வரும் 8. இதையும் கேன்சல் பண்ணா 15. 15 8 120. இவ்வளவுதான். கூடுதல்னா கூட்ட போறீங்க, விகிதம் டிஃபரன்ஸ் எடுக்க போறீங்க, அவ்வளவுதான். டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நாளைக்கு சம்ம பார்க்கலாம். சரிங்களா, தேங்க்யூ.